2025 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸுமே அவங்கவுங்க வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. அந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஒரு ஆஃபீஸர் அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்க வாய்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார், நான் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டேன். அந்த நபரோட பாடி என்னோட ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் இருக்குது. நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா என்னையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த பாடியையும் நீங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கலாம். சார், எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க. இதை நான் மட்டும் தனியாக செய்யலை சார். என்னோட 2 பொண்ணுங்களையும் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த நான் செஞ்சேன். என்னோட பொண்ணுங்க பாவம் சார். அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்துடாதீங்க. இந்த தப்பு செஞ்சதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு கொலையும் பண்ணிட்டு அந்த கொலையை நமக்கு கால் பண்ணியும் சொல்கிறாங்களா? இந்த காலத்தில் இப்படி கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. போலீஸ்க்கு மட்டும் அதிர்ச்சி கிடையாதுங்க. இந்த முழு சம்பவத்தை கேட்டால் உங்களுக்குமே ரொம்ப அதிர்ச்சியை இந்த சம்பவம் உண்டாக்கும். போலீஸ்க்கு கால் பண்ண இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய லேடி யார்? அந்த லேடி கொலை பண்ணதா சொல்லக்கூடிய அந்த நபர் யார்? அந்த இறந்து போன நபருக்கும் இந்த லேடிக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? தன்னோட 2 பொண்ணுங்களும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கதா அந்த லேடி சொல்லியிருக்காங்க. எதனால் அந்த 2 பொண்ணுங்களும் தன்னோட அம்மா கூட சேர்ந்து இந்த நபரை கொலை பண்ணணும்? அப்படி அந்த நபர் இவங்களுக்கு என்ன பண்ணார்? இவங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்? இதையெல்லாம் கேட்குறப்போ நம்மளோட ஈரக்கொலையை நடுங்கி போகிற அளவுக்கு இருக்குது இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய க்ரைம் வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சம்பவம் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போலீஸ்க்கு கால் பண்ண இந்த லேடியை பற்றியும் இந்த லேடியோட ஃபேமிலி பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லேடியோட பேர் தான் ரத்னா. இவங்க தான் போலீஸ்க்கு கால் பண்ணது. கிட்டத்தட்ட இந்த லேடிக்கு இப்போது 46 வயசாகுது. இந்த லேடியோட கணவர் பேர் ராஜேந்திரன். இந்த நபர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலையில் இருந்திருக்காரு. இந்த ராஜேந்திரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு பொறுப்பாக ஃபேமிலியை பார்த்துக்கக்கூடிய ஒரு கணவராக இந்த நபர் இருக்கலை. அதே மாதிரி தன்னோட பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பான அப்பாவாகவும் இருக்கலை. எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபோடையும் பிள்ளைங்கக்கிட்டேயும் சண்டை போட்டு அவங்கள அடித்து ரொம்பவே கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. கூடவே சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே குடித்து அழிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு கணவனாவோ நல்ல ஒரு அப்பாவோ ஒரு குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு தலைவனாவோ இவர் இருக்கலைன்னு தான் சொல்லணும். அதனாலேயோ என்னவோ தெரியல, இந்த நபருக்கு சீக்கிரமாகவே மஞ்சக்காமலை வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக சப்போர்ட் பண்ணாததுனால இவர் இறந்தும் போயிருக்காரு. இதுக்கப்புறமா ரத்னா தான் தன்னோட 2 பொண்ணுங்களையும் வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. ரத்னாவுக்கு எந்த ஒரு தொழிலுமே தெரியாது, எந்த ஒரு வேலைக்கு போகலை. அதாவது இந்த லேடியோட கணவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட பென்ஷன் காசில் தான் இந்த ரத்னா அவங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரத்னாவுக்கு அப்போ தான் ஒருத்தர் பழக்கமாகறாரு. அந்த நபரோட பேர் சூர்யா. அவருக்கு வயசு 30 ஆகுது. அதாவது இந்த ரத்னாவை விட 16 வயசு கம்மியான ஒரு பையன் தான் இந்த சூர்யா. ரத்னாவுக்கு பழக்கமான இந்த சூர்யா என்னவா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரும் நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்திலருந்தே இந்த ரத்னாவுக்கு அந்த நபரை பழக்கமாக தான் இருந்திருக்கு. 30 வயசாகக்கூடிய இந்த சூர்யா இப்போ மட்டும் இந்த ரத்னாவுக்கு பழக்கமான ஒரு நபர் கிடையாது. அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்திலேருந்து ரத்னாவுக்கு இந்த நபரை தெரியும். அதாவது இந்த நபரை ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு அங்கே பசங்களை கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்காமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக டியூஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அதாவது ஹோம் டியூஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிறவங்க டியூஷன் தனியாக எடுக்கணும், என்னோட பிள்ளைய தனியாக கவனித்து சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த நபர்களுக்கு இவர் வீட்டுக்கே போயிட்டு டியூஷனும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு.
இந்த சமயத்தில் தான் இந்த ரத்னாவோட 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 2 பொண்ணுங்களுக்குமே டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவோட வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சூர்யா ஹோம் டியூஷன் அப்படிங்கிற பேசிஸில் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஹோம் டியூஷன் அப்படிங்கிற பேசிக்கில் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ரத்னாவோட வீட்டுக்கு மட்டும் வாரத்துக்கு 5 நாள் அப்படிங்கிற பேசிஸில் ஹோம் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த சூர்யா அடிக்கடி தன்னோட பிள்ளைகளுக்கு ஹோம் டியூஷன் எடுக்க வர்றது போகிறது இந்த மாதிரி இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரத்னாவுக்கும் சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு இடையில ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே ரத்னாவோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நடக்குது. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு தவறான உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. இது ஏற்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 பொண்ணுங்களுக்கும் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ரூமில் உட்கார வச்சு வெளியில் கதவை சாத்திட்டு இவங்க போயிட்டு இன்னொரு ரூமில் தனிமையில் இருந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு 4 மாதம் 5 மாதம் இல்லைங்க, பல வருஷம் இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எப்போ இந்த சூர்யா வீட்டுக்கு டியூஷன் எடுக்க வந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணுங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எதையாவது கொடுத்துட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பக்கமாக அந்த ரூமை சாத்திட்டு பக்கத்து ரூமில் இந்த ரத்னா கூட 2 பேரும் தனிமையில் இருக்கிறதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் டியூஷன் வர்றாங்க போகிறாங்க இந்த மாதிரியே இருந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப தான் சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் இந்த சூர்யாவோட அப்பாவுக்கு தெளிவாகவே தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி நம்மளோட பையன் ஒரு தவறான உறவில் ஒரு வயசான லேடி கூட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தன்னோட பையன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சூர்யாவோட அப்பா அந்த பையன் கூட சண்டை போடாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி இந்த வயசில் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, உனக்கு இன்னும் ஸ்கோப் நிறைய இருக்குது, நீ இப்போ தான் படிச்சிட்ருக்க, படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகலாம். இப்போ நீ பண்ணிகிட்ருக்க விஷயம் ரொம்ப தப்பு. ஒன்றே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோ, அந்த லேடிக்கு உன்னை விட 16 வயசு அதிகம், கூடவே அந்த லேடிக்கு 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இது எல்லாமே இந்த சொசைட்டி ஏற்றுக்காது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் உன்னோட வாழ்க்கைக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி அவர் தன்னோட பையனுக்கு அவர் செய்த தவிர ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லவும் செஞ்சுருக்காரு. இது கூடவே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தன்னோட அப்பாவுக்கு தான் செய்கிற தவறு தெரிஞ்சும் தன்னோட அப்பா தனக்கு இவ்வளோ ஒரு விஷயங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா நினைக்கவே இல்லை. இந்த ரத்னா கூட சூர்யாவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறமா ரத்னா சொல்கிற ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த சூர்யா அடிக்ட் ஆகி இருந்திருக்காரு. இதனால் தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம அப்பா கூட சண்டை போட்டு வீட்டில் ஒரே கைகலப்பாகவும் ஆகுது. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வீட்டில் பயங்கர சண்டையும் கூட ஆகிறது. இந்த மாதிரி தன்னோட அப்பா கூட வீட்டில் சண்டை போட்டதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க தன்னோட திங்ஸு தனக்கு தேவையான காசுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு ரத்னா தான் வேணும், நான் ரத்னாவோட வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சூர்யா தன்னோட வீட்டிலேருந்து சண்டை போட்டுட்டு வெளியில் வந்திருக்கான். இப்படி சூர்யா தன்னோட வீட்டில் சண்டை போட்டுட்டு நேராக ரத்னாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ரத்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம இந்த ஏரியாவில் இருக்க வேணாம், ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கவங்கனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை, இனிமேலும் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, அதனால் வேறு ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஆல்ரெடி இருந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்க இருந்த ஏரியாவிலேருந்து ஒரு 4 ஏரியா தள்ளி போயிட்டு இன்னொரு ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சூர்யாவும் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் இந்த ரத்னா கிட்டே காசு இருக்குது. இவங்க 2 பேரும் தன்னோட காசை போட்டு ஒரு பெரிய வீடை சொந்தமாக கட்டுறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூர்யா தான் 80% காசு கொடுத்துருக்கான், ஆனால் இந்த ரத்னா ஒரு 20% தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டையும் கட்டுறாங்க. சொந்த வீடு கட்டினதுக்கப்புறமா இந்த சூர்யா ரத்னா அந்த 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த புது வீட்டில் போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய சமூகம் ஃபுல்லாகவே ஒரு அசிங்கமான விஷயமாக தான் இருக்குது.
யாருமே இந்த ஃபேமிலி கூட பேச மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த ரத்னாவுக்கும் சூர்யாவுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் சூர்யாவுக்கும் ரத்னாவுக்கும் வாடகை கொடுக்குறோம், ஓகே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி சொந்த வீடு கட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த சூர்யா அப்படிங்கிறதுனால அவனோட வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலில் எடுத்து அவங்க இருக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்தில் இவங்க வாடகை வீட்டில் இருந்தப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வாடகை கொடுக்குறோம், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க புது வீடு கட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டில் அதிகமாக சூர்யா தான் காசு ஸ்பெண்ட் பண்ணி கட்டியிருக்கிறதுனால இந்த வீட்டில் என்னென்ன விஷயம் நடக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட விருப்பத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ரூமில் எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது, வெளியில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அது கூடவே அந்த 2 பொண்ணுங்க இருக்கக்கூடிய ரூம்லையும் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ரத்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பின்னாடியே நம்மளால் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. யாரையாவது லவ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது தப்பான விஷயத்த செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அவங்கள நல்லபடியாக நம்ம வளர்க்க முடியும். இந்த மாதிரி இவன் ரத்னா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். சூர்யா சொல்கிற விஷயத்த யோசித்த ரத்னாவும் ஒருவேளை தன்னோட பொண்ணுங்க இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிட்டா நமக்கு தெரியாது, ஓகே இந்த சூர்யா சொல்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களும் ஆரம்பத்தில் இந்த விஷயத்த பெருசாக கண்டுக்கவே இல்லை. நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நினச்சிருக்காங்க. ஆனால் அது போக போக தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் ஒரு மாதிரி இந்த வீட்டை கண்ட்ரோலில் எடுக்க பார்க்குறான், எல்லாரையும் அவனோட கண்ட்ரோலில் வைக்க பார்க்குறான். இந்த மாதிரி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்படி போக போக சூர்யா எல்லா விஷயத்தையும் தான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா டெய்லியுமே இந்த ரத்னாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டெய்லியுமே இந்த ரத்னாவை போட்டு இந்த சூர்யாவும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பக்கம் இந்த சூர்யா ரத்னாவை போட்டு அடிக்கிறதும், இன்னொரு பக்கம் இந்த ரத்னா சூர்யாவை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ரெகுலராக இவங்க வீட்டில் சண்டை நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயமாவும் இல்லாமல் ரெகுலராக நடக்கிற ஒரு சண்டையாகவே அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அது கூடவே அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் டெய்லி சத்தமாக தான் இருக்கும், சண்டையாகவே தான் இருக்கும், சண்டை வராத சத்தம் வராத நாளே இருக்காது. ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் இது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் போக போக எங்களுக்கு இந்த விஷயம் பழகிருச்சு. ஏன்னா டெய்லியும் இந்த வீட்டில் சண்டை நடக்கும், அந்த சண்டை சவுண்டு மூக்கு வரைக்கும் கேட்கும். அதனால நாங்கள் இது ஒரு பெரிய விஷயமா கண்டுக்காம நாங்கள் அப்படியே இதை கடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே போகிறப்ப தான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு சண்டே காலையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூர்யா அப்படிங்கிறவன் தன்னோட அப்பாவுக்கு காலையிலே ஃபோன் பண்ணி பேசுகிறான். அப்பா இந்த மாதிரி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் இவங்க கூட அஃபேரில் இருந்துட்டேன், எனக்கு இப்போ தான் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. இவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, என்கிட்ட இருக்க காசுக்காக தான் என்கிட்ட பழகுறாங்க. நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால மட்டும்தான் இவங்க என் கூட இருந்திருக்காங்க. டெய்லியும் என் கூட சண்டை போடுறாங்க, சந்தோஷமே இல்லைப்பா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அப்பா கிட்ட இந்த சூர்யா பேசியிருக்கான். இதை கேட்ட சூர்யாவோட அப்பாவும் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தன்னோட பையன் தப்பு பண்ணிட்டான், இப்போ தப்பை உணர்ந்து தாங்கிட்ட வாரேன்னு சொல்கிறான், எப்படி அவனை ஏற்றுக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால, சரி சூர்யா நீ உடனே கிளம்பி வந்துரு, இன்றைக்கே கூட நீ கிளம்பி வந்துரு, நான் உனக்கு 2 வாரத்தில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நீ இப்போ எடுத்திருக்க முடிவு தான் ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு ஆறுதலாகவும் பேசுகிறாரு. இப்படி தன்னோட அப்பா பேசினதுக்கு அப்புறமா இந்த சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 ரூபாய் காசை தன்னோட அப்பாவுக்கு அனுப்பி விட்டுட்டு, அப்பா இந்த காசை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா, நான் ஒரு 2-3 நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை அனுப்பி வச்சுருக்காரு. அன்னைக்கு நைட்டு தான் இந்த பயங்கரமான சம்பவமே நடக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரத்னா கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
அந்த நேரத்தில் ரத்னாவோட சின்ன பொண்ணு அம்மா அம்மான்னு சொல்லி ஒரே சத்தமாக அலறிக்கிட்டு வந்திருக்கு. இதை பார்த்தவங்க என்னாச்சு, எதனால் இவ்வளோ சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அம்மா உடனே இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரத்னாவை இழுத்துக்கிட்டு பெரிய பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே வந்து பார்க்குறப்ப தரையில் அந்த பெரிய பொண்ணு கை காலெல்லாம் கட்டி வாயையும் கட்டி கீழே போட்டிருக்கத பார்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த சூர்யா நின்றுட்டு இருந்திருக்கான். கோவமாக அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டும் இருந்திருக்கான். இதை பார்த்ததுமே ரத்னாவாகட்டும் ரத்னாவோட சின்ன பொண்ணாகட்டும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த சூர்யா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இவளை இப்படி கட்டி போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற, உடனே அவளோட கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த சூர்யா என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் பொண்ணோட ஃபோனில் அவனோட லவ்வரோட ஃபோட்டோவை பார்த்தேன், அது என்ன தைரியம் இருந்தால் இவ ஒரு ஃபோனில் ஒரு ஆணோட ஃபோட்டோவை சேவ் பண்ணி வைப்பா, அதுவும் அந்த பையன் இவளோட கூட படித்த பையனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அந்த பெரிய பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. ஏற்கனவே என்னை ஸ்கூல் போக விடாமல் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆரம்பத்திலேயே இந்த சூர்யா உன் பொண்ணு ஸ்கூலுக்கெல்லாம் போனால் யாராவது பையனை லவ் பண்ணுவா, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 வருஷமாகவே அந்த பொண்ணை அவன் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலையே வச்சுருந்துருக்கான். அந்த பொண்ணு ஃபோனில் பழைய படித்த பையனோட ஃபோட்டோ இருந்திருக்கும். இதுக்காக அந்த பொண்ணு இவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கான் இந்த சூர்யா. இந்த மாதிரி சூர்யா தன்னோட பொண்ணை சித்திரவதை பண்ணுறதை பார்த்ததுமே ரத்னாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருந்தது பெரிய விஷயமா, இதுக்காக என் பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கிட்ட அக்காவோட கை கால் கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படி சொல்லிட்டு உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சன்லேருந்து காய்கறி வெட்டுற ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருந்த சூர்யாவோட உடம்புல குத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயே அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்திருக்கான். கீழே விழுந்த உடனேயே 2 பொண்ணுங்களையும் கையையும் காலையும் பிடிக்க சொல்கிறாங்க. 2 பொண்ணுங்களும் அந்த சூர்யாவோட கை காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி 2 பொண்ணுங்களும் அவனோட கை கால்களை பிடிச்சிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த லேடி இந்த சூர்யாவோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலையே இந்த சூர்யா துடிச்சு இறந்து போகிறான். ஏன்னா இந்த லேடி அவ்வளோ ஆத்திரத்தில் இருந்திருப்பாங்க போல. இந்த சூர்யாவும் இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காததுனால இந்த ரத்னாவோட அட்டாக்லேருந்து அவனால் தப்பிக்க முடியல. அதே இடத்துல இறந்து போயிடுறான். சூர்யா இறந்து போனதுக்கு அப்புறமா 3 பேர் சேர்ந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பக்கத்து ரூமில் போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரத்னாவோட ரூமில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 மணி நேரமாக 3 பேர் எதுவுமே பேசிக்காமல் பக்கத்து ரூமில் அப்படியே உட்காந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்ச தப்புக்கு போலீஸில் மாட்டிக்குவோம், அதனால நம்மளே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதை தகவலை கேட்டதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா விசாரிக்கையும் செய்கிறாங்க. இப்படி விசாரிக்கிறப்ப தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரத்னா அப்படின்னா, இந்த சூர்யா என்னோட பெரிய பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணா, ஒரு அம்மாவை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அவளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த விஷயத்த செஞ்சேன். இந்த சம்பவத்துக்கும் என்னோட பொண்ணுங்களை ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் என்னோட பொண்ணுங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரத்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன சூர்யாவோட ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த சூர்யாவோட அப்பா போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அன்றைக்கி இறந்து போன அன்றைக்கி கூட காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது கூடவே போலீஸ்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. சார் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், என் பையன் 10 வருஷத்துக்கு மேலே இந்த லேடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், அந்த லேடி கூட தான் வாழ்ந்துட்டுருக்கான். அதாவது இந்த லேடியோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்தே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதனால ஒன்றே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், சூர்யா மேலே இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மெயின் மோட்டிவாக இருந்துச்சு, அவனோட காசு மட்டும்தான். சூர்யா நல்லபடியாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டான், நிறைய சம்பாதிச்சு காசும் கொடுத்துருக்கான். சூர்யா தான் அந்த வீட்டையும் கட்டினான், அதையுமே இவங்க காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் காசு போட்டு தான் வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே என் பையனோட உழைப்பு தான் சார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த லேடி என்னோட பையன்கிட்ட சண்டை போட்டு அவனை அடித்து டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க சார். அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவான் சார். இந்த வீடு கட்டினதுலேயே என் பையன்தான் சார் அதிகமாக காசு போட்டிருக்கான். ஆனால் இந்த ரத்னா என் பையன்கிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டை என் பேரில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா சார்.
என் பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் தான் அதிகமாக காசு கொடுத்துருக்கேன், எப்படி இந்த வீட்டை உன் மேலே மட்டும் மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சார். இந்த மாதிரி என்னோட பையனோட காசில் தான் இவங்க மோட்டிவாக இருந்திருக்காங்க. மற்றபடி என் பையன் மேலே பாசமே இல்லை சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட என் பையன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, நேற்று பழகி இன்றைக்கி இவங்க ஒன்றா இருந்துட்டு தான் சொல்லலாம் சார். 10 வருஷமாக இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதவன் நேற்று மட்டும் எப்படி சார் பண்ணியிருக்க முடியும்? இவங்க பொய்யா என் பையன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். இவங்க சொல்கிற மாதிரி என் பையன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார். இவங்க இந்த மாதிரி என் பையனை கொலை பண்ணிவிட்டு இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என் பையனோட கேரக்டர் மேலே தப்பு சொல்கிறாங்க சார். இந்த கேஸை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தான் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சூர்யாவோட அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த லேடி சொல்கிற மாதிரி சூர்யா தன்னோட பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருந்தான் அப்படின்னா ஒரு தாயை இந்த லேடி செஞ்சது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே தன்னோட பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா, தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறமா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த நபர் நல்லவராக இருக்கணும், அதுவும் நம்ம லீகலாக பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். யார் கூடயும் இந்த மாதிரி இல்லீகலான அஃபேர்லேருந்து அதுக்கப்புறமா அவங்க கூட வாழ்கிறது, இந்த மாதிரி எதையுமே அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய பென்ஷன் பணம் தானும் ஒரு வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம். இவங்க சைட்லேயே நிறைய தப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த ரத்னா கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து டியூஷன் எடுக்க வந்த ஒரு பையன், அதுவும் தன்னை விட ஒரு 16 வயசு கம்மியான ஒரு பையன் கூட ஒரு அஃபேரு, அதுக்கப்புறமா அந்த பையன் வீட்டிலேருந்து வெளியில் வர வச்சு அவன் கூட ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே பெரிய பெரிய தப்பாக இருக்குது. அப்புறம் இந்த லேடி செஞ்ச விஷயம் மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும்? இன்னொரு பக்கம் இந்த சூர்யாவுக்கு நடந்த இந்த விஷயமும் அதே மாதிரி தான். தன்னை விட வயசில் அதிகமான ஒரு லேடி அவங்க கூட ஒரு அஃபேர் வர்றது அந்த வயசில் இயற்கை தான் அப்படின்னு சொன்னாலும் செய்கிறது தப்புன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எடுத்து சொன்னதுக்கப்புறமா இந்த நபர் திருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். காசு பணம் ஃபேமிலி எல்லாமே இருக்குது. ஆனால் தேர்ந்தெடுத்த ஒரு தப்பான பாதையினால் இன்றைக்கி தன்னோட உயிரையே இழந்திருக்காரு. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் யார் செஞ்சது தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.